நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நகர்வுகளும் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பொதுஜன பெரமுனவினுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிட்டு இவர்களால மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்ற பலதரப்பட்ட விடயங்கள் இருந்தாலும் இல்லை எங்களாலும் ஆட்சியில இருக்க முடியும், அடுத்த ஜனாதிபதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ வரக்கூடும், அதே போன்று நாமல் ராஜபக்ஷவுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது தொடர்பிலான பல நகர்வுகள் வெளிவந்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய பங்குக்கு பலதரப்பட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில மொட்டு கட்சி ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்வோம் என்கின்ற வகையிலான பல நகர்வுகளை மையப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவினுடைய ஒரு நிகழ்வின் போது அவர் உரையாற்றிய அந்த உரை இருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது ஆட்சிக்கு வந்ததும் தேசிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட பொருத்தமான கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் தன்னுடைய கட்சி என்கின்ற விடயத்தை இங்கே நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கின்றார். ஒரு நிகழ்வு ஒன்றுல கலந்து கொண்டதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார். இதையும் தாண்டி ஹருணி அமரசூரிய பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து அவர் ஒப்பிட்டு நிறைய விடயங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக புதிய கல்வி சீர்திருத்தங்கள்ல கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில பொருத்தமற்ற குறிப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற சர்ச்சை குறித்து அரசாங்கத்துடன் விவாதிக்கிறதுக்கு தனக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்ற விடயத்தை நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கின்றார். இதிலும் குறிப்பாக சர்ச்சைக்குரிய உள்ளடக்க தொகுதிகளில் அதாவது சேர்ந்தமைக்கு யாரெல்லாம் பொறுப்பு என்பதை பிரதமரும் சம்பந்தப்பட்ட பாட அமைச்சரும் அறிந்திருப்பதாக நாமல் ராஜபக்சே சுட்டி காட்டியிருக்கின்றார். உண்மையிலேயே கல்வி அமைச்சர் என்ற நிலையில அவர்களுக்கான பொறுப்புகள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே அது சார்ந்தான பல நகர்வுகளும் பல கேள்விகளையும் உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். எனவே 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகங்கள்ல தவறான உள்ளடக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதை இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மொட்டு கட்சி என்ற முறையில இலங்கை கலாச்சாரத்தை சேதப்படுத்தவும் முயற்சிகளை தாங்கள் எதிர்ப்பதாகவும் தங்களுடைய நாட்டிற்கு பொருந்தாத கல்வி சீர்திருத்தங்கள் தேவையற்றவை என்று நாங்கள் தொடர்ந்து கூறி வருவதாக அந்த விடயத்தை நாமல் ராஜபக்ஷ சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் பிரதமருக்கு எதிராக வாக்களிக்க தாங்கள் தயார் என்ற விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றது. அதிலையும் சொல்ல போனால் அமரசூரியவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒரு பொருத்தமான அரசியல் நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சொல்லி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைமையகத்தில நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகின்ற பொழுதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த கருத்தினை முன் வைத்திருக்கின்றார். அவர் நிறைய விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதிலையும் சொல்ல போனால் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதோடு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே மக்கள் பக்கம் நிற்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் முன் வைத்திருக்கின்றார்கள். நாட்டுக்கு பொருத்தமானது ஒரு கல்வி சீரமைப்பை தற்போதைய தேவை எமது ஆட்சியின் கீழ் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். நாட்டிட கல்வி சீர்திருத்தங்கள் சார்ந்து ஏராளமான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கருணி அமரசூரிய கல்வி அமைச்சின் கீழ் பொறுப்பேற்றதன் பிற்பாடு நிறைய விடயங்கள் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு அரசியல் தலைமைகள் செல்லக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு நகர்வுகளை நாங்கள் கடந்த காலங்கள் அதாவது அந்நிய நாட்களுக்கு முதல் இவர்கள் ஆளுங்கட்சி பொறுப்பேற்பதன் பிற்பாடு கருணி அமரசூரியனால் சொல்லப்பட்ட விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று பாடசாலைகளுடைய தர உயர்வுகள் சார்ந்து பாடசாலை அதிபர்களுடைய செயற்பாடுகள் சார்ந்து இதையும் தாண்டி சொல்ல போனால் குறைவான பாடசாலை மாணவர்களை கொண்ட அந்த பாடசாலைகளை நிலைநிறுத்துவது சார்ந்தோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை வேறொரு பாடசாலையில் சேர்த்துக் கொள்வது சார்ந்தோ பல நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள்.
அதன் பிற்பாடு கல்விக்கு தேவையான மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி தேவையெல்லாம் தேவையோ அவர்களுக்கான ஒரு உதவிகளை வழங்குவது, அவர்களுக்கான பாட புத்தகங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பதாக இருக்கட்டும், இப்படியான பல நகர்வுகள் வெளிவந்த பொழுதும் இந்த ஆங்கில கற்கை நெறி சார்ந்து வெளிவந்திருக்கக்கூடிய விடயத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் இது சார்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கொண்டு வரப்போகிற அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு மக்கள் சார்பாக சிந்திக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் அதுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சியில ஒரு தாக்கம் செலுத்தாது, அவர்களுடைய வகிபாகம் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன இடங்கள்ல அவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு விதத்தை தங்களை நிரூபித்து காட்டுவதற்கோ தங்களுடைய ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு உடன்படக்கூடியவர்களாக அவர்களால் முடியும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பயணிக்கிறார்கள் என்பதை தான் இவர்களுடைய ஒரு சில கருத்துக்களின் ஆடல்களூடாக இல்லாட்டி இவர்களுடைய ஒரு சில வாக்குறுதிகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆட்சி இல்லாட்டி அவர்களுடைய அரசியல் தளம் இல்லாட்டி அரசியல் நகர்வு என்பது இச்சோடு நிற்க போகுதா, இல்லாட்டி அவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்களா, இல்லாட்டி மக்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.